ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா தனா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது நான் பெரியப்பாவை உனக்கு பாராட்டி விழா நடத்துகிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கூட்டிகிட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ கூட்டிகிட்டு வந்துடுவியா? அவர் மட்டும் வரலன்னா நான் வரவே மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது தானா, நான் கண்டிப்பாக பெரியப்பாவை அழைச்சிட்டு வந்துடுவேன், நீயும் கதிரும் வந்துருங்க அப்படிங்கவும் உடனே தனாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து மாயா பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே மாயா யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஜானகி வராங்க. என்ன மாயா, என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை பெரியம்மா, நான் தனா கிட்ட பெரியப்பாவை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியல. உண்மையை சொல்லப்போனால் பெரியப்பா நம்மளையே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த விஷயம்லாம் தனாவுக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சால் அவர் ரொம்பவே வருத்தப்படுவா. அதனால தான் நான் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் எப்படியாவது பெரியப்பாவை நான் ஃபங்க்ஷனுக்கு நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் ஒன்றும் புரிய மட்டுக்கு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஜானகி சொல்றாங்க, ஆமாம்மா ஐயா, நீ சொல்றதுலாம் கரெக்டு தான் தானா, நம்ம எல்லாரும் போனாதான் அவள் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லவும் என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பத்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே சரியில்லையே, எப்படியும் இவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தான் இந்த மாயா ஐடியா பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்மா மாயா பக்கத்துல நின்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க, அண்ணன் தனாவுக்கு நடக்கூடிய பாராட்டு விழாவுக்கு யாரும் இந்த வீட்டுல இருந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே மாயா சொல்றாங்க, பாத்தீங்களா அத்தை, நம்ம பேசிட்டு இருக்கிறத பார்த்து தான் வேணும்னே அத்தந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், சரி பத்மாவை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம எப்படி தான் போறதுக்கு, நம்ம போறதுக்கு இருக்கட்டும், பெரியப்பாவை எப்படி அழைச்சிட்டு போறதுக்குன்னு இப்போ பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கும் போது எப்படியாவது நம்ம அழைச்சிட்டு போயே திருணும் அப்படிங்கிறாங்க. சரி பெரியம்மா, யோசனை பண்ணலாம் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா கதிர் வேலைக்கு போகவும் தனா மட்டும் தனியா வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா மகாலிங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, தனாவுக்கு கதிருக்கும் வேற யாருமே வீடு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். ஆனால் அவன் கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா, அங்கே தான் இப்போ தங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தினை எப்பவுமே தனாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. வேண்டாம், இது உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு மகாலிங்க சொல்லவும், அதெல்லாம் அத்தைக்கு தெரியாமல் நான் பார்த்துக்கிட்டதேன், நீங்களும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு கார்த்தி தனா இருக்கிற வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே தனாவோட கையை பிடிச்சி இழுக்கவும் தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எப்படிடா அங்கே அப்படிங்கும்போது, நான் இது இருக்கட்டும், நீ ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து என் கூட வா அப்படிங்கும் போது, இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை என் கையை விட்டுரு அப்படின்னு தனா கத்திட்டு இருக்கிறாங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு தனா கத்தவும், இங்க பாரு, கீழ் வீட்டுல யாருமே கிடையாது, நான் அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன், நீங்க இருந்து கத்துனா கூட யாருக்குமே காது கேட்காது அப்படின்னு காத்து சொல்றாங்க. நீ என்கிட்ட அன்னைக்கு வேணா தப்பிச்சிருக்கலாம், அந்த மாயாவும் கதிரும் எங்கிட்ட உன்னை காப்பாத்திட்டாங்க, ஆனா இன்னைக்கு யார் காப்பாற்ற போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு காத்தி சொல்லவும் உடனே மாயாவும் கதிரும் வந்துருந்தாங்க. நாங்க வந்துட்டோம்டா, இன்னைக்கும் நாங்க தான்டா காப்பாத்துவோம் அப்படின்னு மாயா சொல்லவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. பட் தனாவோட கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்னு சொல்லும் போது மாயாவும் கதிரும் பார்த்தோம்னா நேராக அவங்க கார்த்தியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ கதிர் கார்த்தியை பிடிச்சி வச்சுக்கிட்டு எப்படியாவது இவனை போலீஸில் சரணடைய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. கதிர் துரத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஆனாலும் கார்த்தி தப்பிச்சுட்டு ஓடிடுறாங்க. இதை பார்த்ததுமே தனா மாயாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. மாயா, நீ மட்டும் ரெண்டு பேரும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அந்த கார்த்தின் என்ன பண்ணியிருப்பான், ஏன் தான் அவன் இந்த மாதிரிக்கு என்னை தொல்லைப்படுத்திட்டு இருக்கான்னு தெரியல, அவன் கூட பழகுனதுனால நான் எவ்வளோ சித்திரவதையை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவனை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் முடியும், இல்லைனா இவன் பிரச்சனையிலேருந்து நமக்கு தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்கும்போது கதிர் வராங்க. என்ன கதிர், கார்த்தியை பிடிக்க முடியலன்னு கேட்கும்போது அவன் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு கதிர் சொல்லவும், அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்படுதோம், ஆனாலும் அவன் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டான் அப்படிங்கும்போது அப்போ கதிர் சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரத்திலேயே அவனை நான் கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வைக்கிறேன், அப்போ தான் அத்தையும் சரி தனாவும் சரி இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும் அப்படிங்கவும் அப்போ தனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, என்னால் தானே எல்லா பிரச்சனையும், இன்னைக்கு பாரு, அப்பா எங்களை வெறுக்கிற அளவுக்கு நடந்திருக்குதுன்னா அதுக்கு இந்த பிரச்சனை தானே மூல காரணம், ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்குமே நான் தானே காரணமாயிட்டேன் அப்படின்னு தனா அளவும் உடனே கதிர் தனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. தனா, நீ என்ன கார்த்தி நல்லவன் நினச்சி தானே பழகுன, அவனுடைய சுயரூபம் உனக்கு என்ன தெரியுமா என்ன, அதனால உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவன் தான் இந்த மாதிரிக்கு துரோகியாக இருந்திருக்கான், அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கவோ, இங்கே பாரு கதிர், உனக்கு எவ்வளோ பெருந்தன்மையான மனசு, அதனால தான் நீ இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிற, உன் இடத்துல வேற யார் இருந்தாலும் சரி தான், நான் பண்ணின தப்புக்கு என்னை ஏற்றிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்துக்கு காரணம் மாயா தான், மாயா மட்டும் இல்லைன்னா அந்த கார்த்திகிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும், ஆனால் அப்பாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை ஏற்றுப்பாரு
அந்த உண்மையை சொல்ல முடியாமல் நான் தானே காரணமாக இருக்கிறேன். எனக்குள்ள வீடியோ வந்து அவங்ககிட்ட மாட்டிகிட்டு இருக்கனால தானே உண்மையை சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இப்போ மாயா சொல்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் உங்களோட வீடியோவை அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து எடுக்கிறோமோ அப்போவுமே நம்ம எல்லா உண்மையும் வந்து நம்ம பெரியப்பா கிட்ட சொல்லிடலாம், இந்த ஊர் பஞ்சாயத்தில் நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும், உண்மை தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது பெரியப்பா வந்து கண்டிப்பாக எங்களை ஏற்றுப்பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரி மாயா, நீ எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, இல்லை தனா வந்து அந்த ஃபங்க்ஷனில் கட்டிக்கிட்டதுக்கு நல்ல புடவை வேணும்ல, அதனால தான் நான் புடவை வாங்கிட்டு தனாட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கவோ அப்போ வந்து தனா கேட்குறாங்க, என்ன கதிர் நீ வந்திருக்கிற அப்படிங்கும்போது நானும் உனக்காக வந்து புடவை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா மாயாவை பார்த்து அவங்க தனா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் 2 பேரும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு தகுதியானவளாக நான் இல்லை அப்படிங்கும்போது இங்கே பாரு தனா, நீ அதை பற்றிலாம் நினச்சி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. பாத்தியா உனக்காக கதிர் ஆசையாக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறான், நான் வாங்கினது கூட நீ போட வேண்டாம், ஆனால் கதிர் வாங்கின புடவையை தான் நீ கட்டிட்டு வரணும் அப்படிங்கவோ இதை பார்த்ததுமே வந்து தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா வந்து திரும்பவும் மாயா கிட்ட கேட்குறாங்க, அப்பா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா அப்படிங்கும்போது தனா நீ ஒன்றும் கவலைப்படாத, பெரியப்பாவை அந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வரக்கூடியது என்னுடைய வேலைன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் நீ எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, நீ ஒன்றும் வந்து படாத, நீ பேசாமல் வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் 2 பேரும் கிளம்பி வாங்க, இன்னும் ரொம்ப நேரம் இல்லை கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க. போகும்போது தனாக்கிட்டையும் கதிரிக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தனாவும் கதிரும் வந்து அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே 2 பேருமே பார்த்தோம்னா குடும்பத்துலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே பார்த்துட்டு இருக்கவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க, அதான் மாயா சொல்லியிருக்காளா, அதனால எல்லாருமே வந்துருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தனா அப்படிங்கும்போது ஆனாலும் தனா வந்து இல்லை அப்பா ரொம்பவே பிடிவாதக்காரரு, அவர் வரமாட்டாரு, ஆனால் வந்து அவர் வந்தால் தான் நான் அந்த ஸ்டேஜுக்கே நான் ஏறுவேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வருவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, மாயா மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, கண்டிப்பாக அவர் அழைச்சிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாயா வந்து தனா கிட்ட சொன்ன மாதிரி ரகுராம அந்த பாராட்டு விழா ஃபங்க்ஷனுக்கு வரவழைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.